வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் பார்வோனுடைய அதிகாரிகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுவிடும் என்று அவனிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்கள். 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இதை கேட்டு பார்வோன் உடனடியாக மோசேயையும் ஆரோனையும் வரவழைக்கின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை நான் போக விடுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகின்றான். ஆனாலும் இந்த மோசேயோடும் ஆரோனோடும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகின்றான். 11ஆம் வசனத்தில், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். புருஷரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னான். 24ஆம் வசனத்தில், நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். ஆனால் இதை மோசேயும் ஆரோனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 26ஆம் வசனத்தில், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள். இதை பார்வோன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் முந்தின தருணங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்பொழுது பார்வோன் ஜனங்களை விட்டுவிட வேண்டும் என்று உண்மையாகவே விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்ல, இந்த பார்வோன் தன்னுடைய தவறுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். வெட்டுக்கிளிகளின் வாதை வந்தபோது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து 16ஆம் வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். பாருங்கள், ஆண்டவரை எதிர்த்ததற்காக உண்மையாகவே வருத்தமடைகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த பார்வோன் ஜனங்களை உண்மையாக விட்டுவிட விரும்பினான், தன் தவறுகளை உண்மையாய் ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் அடிமைகளை மாத்திரம் முழுமையாக விட்டுவிட அவன் விரும்பவில்லை. மாறாக இந்த அதிகாரம் எப்படி முடிவடைகிறது தெரியுமா? 28ஆம் வசனத்தில், பார்வோன் மோசேயை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். ஏன்? என்ன நடைபெற்றது? ஏன் பார்வோன் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான் என்ற கேள்விக்கான பதில் 20ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஆனால் அந்த பதில் சிலருக்கு கலக்கத்தை கொண்டு வர முடியும். 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், ஆகவேதான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். நண்பர்களே, இதுதான் ஆழமான உண்மை. இந்த பார்வோன் நீண்ட காலமாக தேவனை எதிர்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுடைய கீழ்ப்படியாமைக்கு தேவ நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பு தான் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். உண்மைதான், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விட சம்மதித்தான். ஆனால் அவனுடைய கீழ்ப்படிதலோ தாமதமாய் வந்தது. தேவன் இப்பொழுது அவருடைய நியாய தீர்ப்பை ஏற்கனவே உரைத்து விட்டார். இப்பொழுது அவனுடைய மனம் திரும்புதலை அவர் ஏற்றுக்கொள்ள சித்தமாயில்லை. ஆகவேதான் 2ஆம் வசனத்திலேயே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நண்பர்களே, எவரும் ஆண்டவருக்கு எத்தனை முறை கீழ்ப்படியாமல் போக தெரிந்தெடுத்து கொள்ள முடியும்? எப்படி வேண்டுமானாலும்
ஆண்டவரை எதிர்க்க எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆண்டவரும் அப்படிப்பட்ட நேரங்களில் கிருபையை அவர் தந்து கதவருகே வந்து நின்று தட்டி கொண்டேதான் இருக்கின்றார். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை தொடங்குவார் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வரலாம், இல்லாவிட்டால் காலந்தாழ்த்தி வரலாம். யாருக்கும் எப்பொழுதென்று தெரியாது. ஆனால் நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு மனம் திரும்புதலோ குற்ற உணர்வடைவதோ போதாமல் இருக்கலாம். அதுதான் பார்வோனுக்கு ஏற்பட்டது. ஆனால் இது பார்வோனுக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் 2ஆம் வருகையில் இதை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அநேக மக்கள் கடைசியில் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் காலம் ஏற்கனவே அவர்களுக்கு கடந்து விட்டது. இயேசு சொன்ன ஒரு உவமையில் புத்தியில்லாத கன்னிகைகள் கதவருகே வந்து மணவாளன் கதவை திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே காலம் கடந்து போய்விட்டது. அந்த கதவு அடைக்கப்பட்டது. நண்பர்களே, எவர் மேல் இரக்கமாயிருக்க விரும்புகிறாரோ அவர் மேல் இரக்கமாயிருக்க தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவு காலம் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆகவேதான் வேதம் நமக்கு போதிக்கின்றது. இன்று என்று சொல்லப்படும் போதே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.